நேற்று பார்த்தீங்கன்னா அந்த என்டிஏ கூட்டணி மாதிரியான ஒரு மூப்பனார் நினைவு நிகழ்ச்சியில் திரு சுதீஷ் கலந்துட்டு இருந்தார். அன்று மதியமே பார்த்தீங்கன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இபிஎஸ் அவர்களை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்க? கூட்டம் நடக்குது சார், பிரச்சாரம் கூட்டம். அதெல்லாம் வந்து காசு கொடுத்து இது சரக்கு வாங்கி கொடுத்து கூட்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து என் முதுகில் குத்திட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சார் அப்படி முதுகில் குத்துனாங்க? அந்த ராஜ்யசபா சீட்டு சொன்னதுபடி கொடுக்கலையாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேயே தேதி போட்டு அந்த உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு அப்படின்ட்டு தான் அதில் இருக்கும். மார்ச் 2025 உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்ட்டு கமிட் பண்ண மாட்டாங்க. இதுதான் நாம். அந்த அடிப்படையில் நாங்கள் தேதி போடாமல் ராஜ்யசபா சீட்டு தரோன்னு சொன்ன உடனே நாங்கள் ஒத்துக்கிட்டோம். முதுகில் குத்திட்டார், முன்னாள் முதலமைச்சர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்னு நாங்கள் நினச்சோம், முதுகில் குத்திட்டார் அப்படின்னு சொல்லி அதோடு கூட நிறுத்தியிருக்கலாம். அவருக்கு ஒன்றும் சேர்ற கூட்டம்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை. அது வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க, எல்லாம் சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. எங்களுக்கு கூடுறது மட்டும்தான் நாங்கள் காசு கொடுக்காம வந்து வர கூட்டம் அப்படின்றாங்க. வர கூட்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு கூடுதலாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐரோப்பிய சுற்றுப்பயணம் சென்றது வரவேற்கத்தக்கது, அவர் பத்திரமாக போய் திரும்ப வேண்டும். தேமுதிக தொடங்கிய காலத்திலிருந்தே கேப்டன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போன சமயத்திலிருந்தே இவர்களுடைய வேலை இதுதான். ஒரே நேரத்தில் இந்த 2021 தேர்தல் என்று தான் நினைக்கிறேன், ஒரே நேரத்தில் ஐடிசி கிராண்டில் சுதீஷ் எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். ஒரு டீமு துரைமுருகன் வீட்டுக்கு போய் சார் பாஸ் வரும் பாஸ் கூப்பிட்டுங்க பாஸ் அப்படின்ட்டாங்க. துரைமுருகன் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டார், ஏன்ப்பா என்னப்பா அங்கேயும் பேசுகிறீங்க இங்கேயும் பேசுகிறீங்க அப்படின்ட்டார். இது இங்கே வழக்கம் ரைட்டா. முதுகில் குத்தி விட்டார்னா எனக்கு தெரிஞ்சு இது போல் வெளிப்படையான கமிட்மெண்ட்டை எந்த அரசியல் கட்சியும் கொடுக்காது. ஏப்ரல் 26 உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தருகிறோன்னு எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு அதிமுகலேருந்து வந்துச்சா? இதை விட என்னப்பா கமிட்மெண்ட்டுன்னா? அன்னைக்கு அறிவிக்கும் போதெல்லாம் நாங்கள் சொல்ல வேணான் இருந்தோம், அவங்களே சொல்லணும், ஏன்னா அவங்க தான் பதவி கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சடனாக இதை மாதிரி சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது சார்? அதாவது பேர வலிமையை ஏற்றுகிறார்கள். எங்களுக்கு புறாக்கு பொறி போடுறவர் எங்களை கூப்பிட்டுங்கிறாரு, நாங்கள் அங்கே சென்று விடுவோம், நீங்கள் எங்களுக்கு இப்போது அவசியமில்லை என்பதை அதிமுகவுக்கு குறிப்பாக உணர்த்துகிறார்கள் என்று தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த எடப்பாடிக்கு கூடுற கூட்டம்லாம் காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டம்ன்ட்டு கடுமையான விமர்சனங்களெல்லாம் வைப்பதோட மீனிங்கு இதுதான். சரி, இப்போ சொல்லுங்கள், இது மாதிரிலாம் அவங்க பேசுனது கரெக்டாக? பிரேமலதா பேசுனது இல்லை சார், தப்பு தான் சார். சரி ரைட்டு. இப்போது தேமுதிகவை ஏடிஎம்கே சேர்த்துக்கணுமா வேணாமா? அரவணைச்சு போனால் வெற்றி கொஞ்சம் உதவுவாங்க சார். கரெக்டு. இப்படி தான் பேசுவாங்க. எதுக்கு பேசுகிறாங்கன்றது தெரியாததா? இருந்தாலும் இதுதான் அரசியல், புரியுதா? இப்படிலாம் பேசுவாங்க. அப்படின்னு சரி விடுங்க கோச்சிக்காதீங்க, தான் ஏப்ரல் மாதம் தரேன்லாம் விடுங்க, வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சேர்க்குறோம். ஒரே ஒரு ஓட்டு தேமுதிகவால் ஒரு தொகுதியில் வருதுனாலும் அது வேணும். நம்ம இலக்கு வெற்றி. ஒரு ஓட்டு 2 ஓட்டுனாலும் சேர்த்துனா ஜெயிச்சிருக்கலாமையா, இந்த பேச்சே 26க்கு பிறகு இருக்கக்கூடாது, புரியுதா? இன்றைக்கி இலக்கு அப்படி தான் முறுக்கிக்குவாங்க. இன்னொன்று 26 தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கட்சி யாராவது திரும்பி பார்ப்பாங்க? ஸோ இன்றைக்கி தானே அவங்களுக்கு மவுஸு. ஸோ அதனால் அப்படிலாம் முறுக்கிப்பாங்க. கேப்டன் இல்லாமல் எங்களால் யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாது, உங்களுக்கு இதெல்லாம் கூட்டமா, எங்களுக்கு வருது பார்த்தீங்களா கூட்டம் என்றெல்லாம் பேசுவார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சியை நடத்த தெரியல, ஒரு கட்சியான்லாம் சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல விடு வாங்க பேசிக்கலாம், வாங்க அமௌண்ட் கொஞ்சம் சேர்த்துறேன் வாங்க என்று பேசி அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். இவங்க திருமதி பிரேமலதா இப்படிலாம் பேசுகிறாங்களே, விருதுநகரில் அவர்களுடைய மகன் பார்டரில் ஜஸ்ட்டு தான் வெற்றியை மிஸ் பண்ணார். அதிமுக தொண்டர்களோட உழைப்பு இல்லாமல், எடப்பாடி பழனிசாமியோட ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் ஆயிருக்க முடியுமா? தனியாக நீங்கள் 5 தொகுதியில் நீங்கள் தனியாக போட்டுட்டிங்கன்னா இந்த வாக்கு சதவீதத்தை எட்டியிருப்பீங்களா? அதிமுக பூ, நீங்கள் நார், அது கூட சேர்ந்தாதான் நாரும் மணக்கும், இல்லைன்னா அது வெறும் நாராக கிடக்கும். ஒருவேளை அந்த வாக்கு எண்ணிக்கை வச்சுட்டு தான் நமக்கு நிறைய பலம் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்காங்களோ. தேர்தல் நேரத்தில் இப்படிலாம் பேசுவாங்க, கூப்பிட்றாங்களே, 2 சைடும் கூப்பிட்றாங்கல்ல, அதனால் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், பொறுமையாக இருக்கலாம் சார். இதுக்கு நடுவே வந்துட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் வேறு இந்த ரெட்டலை எனக்கு தான், அதிமுகவை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீதிமன்றத்தில் கட்சியை நடத்தியிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாநாடு வேறு நடத்துகிறதா இருந்துச்சு செப்டம்பர் 4ஆம் தேதி, அதையும் தள்ளி வச்சிட்டாரு. அங்கே இருக்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம், என்னையா நீ ஒன்றும் நடத்த மாட்டேற, மாநாடு நடத்த மாட்டேற, கட்சியும் ஆரம்பிக்க மாட்டேற, என்னையா உன் கூட வந்து வேஸ்ட்டாக போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள்ட்ட போய் சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். முழுக்க அது உண்மை. அந்த ஒரு கூட்டம், அந்த தலைவர்கள்லாம் கூடி இந்த மாநாடு நடத்த போகிறேன்ட்டு அறிவித்தார்கள் அல்லவா, அது முடிந்த தருணத்திலிருந்தே பிரச்சனை தொடங்கிவிட்டது. இன்றைக்கி இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வச்சுட்ருக்காருல, இந்த குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும்
அதிமுகவுக்கு செல்ல தயாராகி விட்டார்கள். எந்த மாதிரி தயாராகி இருக்காங்கன்னா, ஏடிஎம்கேலேருந்து யாராவது ஒருத்தர் என்னப்பா வரியான்னு கேட்டால், அண்ணே வந்துட்டேன், பின்னாடி தானே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லும் அளவுக்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். அந்த கூட்டம் நடந்ததுலேருந்து தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு, யோ உன்னை நம்பி வந்து எங்கள் அரசியலை தொலைச்சிட்டோம், எதிர்காலத்தை தொலைச்சிட்டோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுயா, சொல்கிறியா இல்லையா, நாங்கள் போகிறோம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஏன் இவ்வளோ நாள் மாதம் அவங்க போய் அங்கே அந்த பக்கம் சேரலைன்னா, ஏடிஎம்கேல இவங்களுக்கு அழைப்பு இன்னும் வரவில்லை. ஏன் ஏடிஎம்கேல அழைப்பு வரல? கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டது கரெக்டு தானே, சேர்த்துக்கலாம்ல, ஏன் அழைப்பு வரல? மாவட்ட செயலாளர்கள்லாம் வரேன்ட்டாங்க. தேனி மாவட்ட செயலாளர் சையது கான் வருவதற்கு தயாராக இருக்கிறார், ஏன் சேர்த்துக்கல? ஒரு வேளை மறுபடியும் வந்து சேர்த்துக்கிட்டு அவங்கெல்லாம் ஒன்றா இருந்து ஒரு அணியாக இருந்து மறுபடியும் உடச்சுக்கு போக வாய்ப்பு இருக்கும். சிந்திச்சுட்டு இருக்காங்களோ என்னென்னா, இப்போ நீங்கள் தேனி மாவட்ட செயலாளர் சையது கானை சேர்த்துக்கிறீங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக செயலாளர்கள் திரு ஜக்கையன் மற்றும் முற்கோட ராமரை என்ன செய்வீர்கள்? அவங்களுக்கு அச்சம் இருக்குமா இருக்காதா? இவங்கள சேர்த்தான்னா ஐயோ நம்ம வேறு ஏதோ பதவி கொடுத்துட்டாங்க, நம்ம பாட்டுக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்தாங்கன்னா வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்க நம்மளை. இன்னொன்று, அங்கே அந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்து அறியப்பட்டவர்கள் இப்போது உள்ளே வந்தால் அதிமுகவில் அவர்களை எங்கே பொருத்துவீர்கள்? பதவி ஏதாவது கொடுக்கணும்ல, அந்த சிக்கல் இருக்குல்ல. இன்னொன்று, இப்போது தஞ்சாவூரில் வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளராக இருக்கும் ஒருவர் எடப்பாடி பக்கம் வர்றாருன்னு வச்சுங்க. இப்போ ஏற்கனவே எடப்பாடிக்கு ஆதரவாக வைத்தியலிங்கத்தை எதிர்த்து ஒருவர் அந்த ஊரில் அரசியல் செய்து கொண்டிருப்பார் அல்லவா, அவர் அஞ்சுவாரா அஞ்ச மாட்டாரா? பட் ஜெயிச்சிடலாம், இவங்களே போதும், இருக்கிறவங்களே போதும், ஜெயிச்சிட முடியும்னா இப்போ ஓபிஎஸ் அணியிலேருந்து வரவங்க தேவையில்லையே. தேவையில்லைம்மா, அவங்களும் வேணும். இந்த நடைமுறை சிக்கல்னால இவங்களெல்லாம் அரவணைக்கலன்றேன். பன்னீர்செல்வத்தின் கூடாரம் காலி என்பதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஓபிஎஸ் அவர்களுடைய கூடாரத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு பதவி வேணாம், எதுவுமே வேணாம், எங்களை சேர்த்துக்கிட்டா போதுன்றாங்களே சார். அப்படி தான்ப்பா சொல்லுவாங்க. அதுக்காக அரசியல்வாதி எதுவுமே வேணான்னு சும்மா வந்து நிற்பானாப்பா? என்னப்பா பேசுகிற நீ? அப்புறம் என்ன எப்படி மதிப்பான் என் ஊரில்? கண்டிப்பாக ஏதாவது அக்கமடேட் பண்ணணும், இல்லைன்னா வர்றதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அங்கேயே இருந்துடலாமே, அங்கேயாவது மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு சுற்றுவான், இங்கே வந்து வெறும் தொண்டன்னு சொல்லிட்டு சுற்றுறதுக்கா? ஸோ இது மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. இது எல்லாமே சரி செய்யப்படும், எலெக்ஷன் நெருக்கத்தில் இது சரி செய்யப்படும். இதுதான் நிலைமை. இந்த தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தி முழுக்க முழுக்க உண்மையாக வருது. கூடாரம் காலி, அத்தனை பேரும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏன்னா இவருக்கு ஹோல்டு போச்சுன்றது ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லை. ஏடிஎம்கேல ஹோல்டு போச்சு, எடப்பாடி கிட்ட வராது, 5 கிலோமீட்டர் நான் இருக்கும்போது 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, பிஜேபி நம்மளை சேர்த்துக்கணும்னு சொன்னான்னா பிஜேபி கிட்ட நேராக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுது, இவரை கிட்ட சேர்க்க மாட்டேங்குது. ரைட்டா? சரி பரவாயில்ல, நம்ம ஏதாவது அந்த உரிமை மீட்பையாவது அந்த சரிவர செய்யலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுககாரன் நினைத்தே பார்க்க முடியாத எதிரி வீட்டில் போய் கை நினச்சிட்டு வந்துட்டார். அப்போ எப்படி ஏற்றுக்குவாங்க இவரை? இப்போ இவரை நம்பி தெருவுக்கு வந்தது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஊன்னா போயிடுவாங்க எடப்பாடி பக்கம். அந்த நிலையில் தான் இருக்குது தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தி முழுக்க முழுக்க. இன்னொன்று இதே இந்த செய்தியில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு அதிமுகவில் போய் இணையன்னு சொல்லிட்டு விரும்புகிறாராம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நீ வரவே கூடாது அப்படின்ட்டு இன்னமும் விடாப்படியாக இருக்காராம் சார். ஆமாம், அதுதான் தகவல். அந்த வகையில் நான் அவருடைய நிலைப்பாட்டை முழுமையாக நான் ஆதரிக்கிறேன். என்னென்னா, இந்த 2022 நடந்த அந்த பொதுக்குழுவுக்கு முன்பாகவே இணை பொதுச் செயலாளர் பதவியை இவருக்கு வழங்குறதுக்கு பழனிசாமி தயாராக இருந்தார். நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு அன்றைக்கி உருட்டினார். இன்றைக்கி இவரை சேர்க்கவே கூடாதுன்றது உறுதியாக பழனிசாமி இருப்பதற்கு காரணம் நான் தான் சொன்னேனே, ஜூலை 1 வீக்கில் ரெட்டலை சின்னத்தை முடக்கணும்னு சொல்லிட்டு கேஸை போட்டு விட்ருக்காருப்பா, கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காருப்பா. பொழுதீனிக்கு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்லேயும் அதிமுக வழக்கறிஞர்கள் போய் மனுவை தாக்கல் செஞ்சு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு வாரத்துக்கு ஒரு கேஸ் பற்றி நியூஸ் வருதா? ஆமாம். அதுக்கு எல்லாத்துக்கும் யார் ஒரே காரணம்? யார்? இவர். தொண்டனா மட்டும் நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேஸை எங்கே வாபஸ் வாங்கினாரா? எங்கன்னா வாங்கினாரா? வாபஸ் வாங்கினாரா? பண்ணாமல் எப்படி சேர்த்துப்பாங்க? அதையும் பண்ணுவாராம். ரெட்டலை முடங்கணும்னு தேர்தல் ஆணையத்தை அணுகுவாராம். இந்த பன்னீர்செல்வமும் அவர் மகனும் கொடுத்த மனுவினால தானேப்பா இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் இதை வச்சுக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்கு மீண்டும் மீண்டும் வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது? இதை பண்ணிவிட்டு இவருக்கு போய் உள்ள சேர்த்துக்கணுன்ட்டு எதுக்கு எடப்பாடி சேர்க்கணும் சொல்லு? எத்தனை கோடி ரூபா செலவாக இருக்கும் தெரியுமா இந்த கேஸுக்கு? வக்கீல் ஃபீஸுக்கு மட்டும் டெல்லியில் என்ன வக்கீலை கூட்டு வரதுனா சின்ன 1 ரூபா 2 ரூபாலாம் கிடையாது. தெரியும் எவ்வளோ செலவு பண்ணணும் தெரியுமா ஒரு ஒத்த ஆளுக்காக? அதனால் அது சரியான நிலைப்பாடு, நான் அதில் முழுமையாக உடன்படுறேன். சேர்த்துக்கிட்டோம், பன்னீர்செல்வமும் வேணும். ஆனால் இப்போவும் பன்னீர்செல்வம் வேணாம், அவரை விரட்டி விடுங்க, திமுக விரட்டி விடுங்கலாம் சொல்ல. பிஜேபி அவருக்கு சீட்டு கொடுத்துப்பாங்க, தாமரை சின்னத்தில் நின்றுக்கிட்டோம், விடுங்க. அதுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்காதீங்க, அவங்களும் தெரிவிக்க மாட்டாங்க.
பிஜேபி கோட்டாவில் அவர் எதையாவது ஒரு சீட்டில் அவருக்கோ ஒரு மகனுக்கோ சீட்டு வாங்கிக்கிட்டு அவர் நின்றுட்டு போட்டோம். இங்கே அவருக்கு இடம் கிடையாது. சார், திரு டிடிவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்டிஏல இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு திரு நயினார் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் தலைமையில் 3வது அணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவர் சொல்லியிருக்கிறாரு. திரு நயினார் இன்று காலை பதில் சொல்லிவிட்டார். டிடிவி என்ன சந்தேகம் உங்களுக்கு இதில்? டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறார் அப்படின்ட்டு. நான் சொன்னேன்ல, நான் ஏற்கனவே இது மாதிரி சிறு சிறு முரண்பாடுகள், மோதல்கள், உரசல்கள் இதெல்லாம் இருக்கும். இன்னும் 6 மாத காலம் இருக்குது. இதற்குள் எல்லாம் சரி செய்யப்படும். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்ததும் பிஜேபியின் ஒட்டுமொத்த கவனமும் தமிழகத்தை நோக்கி திரும்பும். அப்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து விடுவார்கள். நேற்று சென்னை வந்திருந்த நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு நீங்கள் அத்தனை பேரும் வேலை செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கார். மேடையிலையும் அவர் அதை பேசினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனால் இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் எல்லா கட்சியிலும் இது இருக்க தான் செய்யும். அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு தேர்தலை நோக்கி பயணிக்கக்கூடிய சமயத்தில் இதெல்லாம் சரி செய்யப்படும். சார், நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம், அதாவது மொத்தம் 3 கூட்டணிகள் 3 அணிகளுக்கு இடையே தான் வந்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னாங்க, என்ன நாம் தமிழர் கட்சி மட்டும் விட்டீங்க, எங்களுக்கு வந்து எங்களே ஒரு அணியாக சேருங்கன்னு சொன்னாங்க. இப்போ தினகரன் அவர்களும் 3 அணி தான் சார் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும்ப்பா, 3 அணி 3 வெற்றியை நோக்கி போட்டி போடக்கூடிய அணிகளைத்தானே நாம் கணக்கில் எடுக்க வேண்டும். பயிற்சி எடுக்கக்கூடிய அணியை எப்படி நீங்கள் எடுப்பீங்க? சார், அவரையும் போட்டு அடிச்சிருவாங்க சோசியல் மீடியாவில். அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். திரு தினகரன் அவர்கள் ரொம்ப கவனமாகத்தான் விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு அணி உருவாகும் என்பதை சொன்னார். அதில் அவர் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எனக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படாவிட்டால் நானும் அந்த அணிக்கு செல்வேன் என்றது அவர் கன்வே பண்ண விரும்பின மீனிங். அவர் போவார்ன்ட்டு உத்தரவாதம் கிடையாது. அதான் இன்றைக்கி நயினார் சொல்லிட்டார்ல, அவர் என்னங்க எங்கள் கூட தாங்க இருக்கார், அதில் என்னங்க உங்களுக்கு சந்தேகம் அப்படின்ட்டார். அதெல்லாம் சரி செய்யப்படும். சார், நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க சார், இதெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்த கட்டமாக உக்கிரமாக தான் போயிட்டுருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்ம பேசுனதுலேயே தெரியும். நீங்கள் என்ன கான்ஃபிடென்ட்டில் இதை மாதிரி சொல்கிறீங்க சார்? ஒவ்வொருத்தருக்கும் சர்வைவல் என்ற ஒரு கொஸ்டின் இருக்குமா? எல்லாருக்கும் சர்வைவல் தேவை என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கி அந்நியார் இப்படி பேசி கொண்டிருக்கிறார், ரைட்டா? முதுகில் குத்துனார், தலையில் குத்துனாருன்ட்டு அந்நியார் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். தேர்தல் நெருங்குது. திமுகவில் ஆஃபர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அந்நியார்கிட்ட, 5 சீட்டு. ஓகேவா? 5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு தேமுதிக அங்கே போகிறது சரியா? ஏன் போகக்கூடாது? செலவுக்கு பணம் கொடுப்பாங்க. கம்மி தொகுதிக்கு நீங்கள் நிற்க உங்களுடைய கட்சி தான் சுருங்கிடும், ரைட்டா? அப்போது 5க்கு ஒத்துக்க முடியாது, ரைட்டா? தம்பி விஜய் கூட போகலாமா? அதுவும் வெற்றி உறுதியான்னு தெரியாத போது கட்சிக்கு பாதிப்பு. சரி, அட்லீஸ்ட் அப்படி இல்லைனாலும் ஒன்று விஜய் கூடயாவது போயாகணும், ரைட்டா? அப்போ இந்த 2 ஆப்ஷனும் வே பண்ணுவாங்க. அப்போ ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஆஃபர் வருது. என்ன ஆஃபர் அது? 10 சீட்டு. தொகுதி செலவுக்கு காசு கையில் கிடையாது. தொகுதி செலவுக்கு காசு 10 சீட்டுன்னு வருது. 3 ஆப்ஷன் இருக்குது. 40 சீட்டு தாவேக்கையில். திமுகவில் 5 சீட்டு வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டு. அதிமுகவில் 10 சீட்டு. தொகுதி செலவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துத்தானே ஆக வேண்டும். முடியாது, தனியாக போட்டிடுவோன்னு சொல்லுவாங்களா? நீ சொல்லுப்பா. அந்த எண்ணம் எப்பவுமே இல்லை சார் உங்களுக்கு. அப்போ இது 3 ஆப்ஷனில் ஒன்று தேர்ந்தெடுத்து தானே ஆகணும். எடுத்தே தீர வேண்டும் அல்லவா? தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்ற முடிவை அவங்க எடுக்க வாய்ப்பில்லை. தனியாக நிற்க போகிறன்ற முடிவையும் எடுக்க வாய்ப்பில்லை. 3 ஆப்ஷனில் எது பெற்றோ ஏதோ ஒரு ஆப்ஷன் அவங்க தேர்ந்தெடுத்து தானே தீருவாங்க. இன்றைக்கி இப்போ நான் இப்போ சொன்ன ஆப்ஷனில் இருக்கிறதுல எது பெட்டர் ஆப்ஷனாக தெரியுது உங்களுக்கு? என்னமோ அந்த 10 தொகுதி தேர்தல் செலவு தான். ரைட்டா? வந்துடுவாங்க. எங்கே போகிறாங்க? 10 தொகுதியில் போட்டிட்டு ஒரு 8 தொகுதியில் ஜெயிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் கட்சி கௌரவமாக இருக்குமா? இன்னும் கொஞ்சம் ஓவராக பேசலாமா? ஓகேவா? அதனால் செட்டில் டவுன் ஆகிட்டோம். திரு தினகரன் எடுத்துக்கங்க. இன்றைக்கி தினகரனுக்கு அந்த தினகரனோட க்ரீவன்ஸை நான் புரிஞ்சுக்கிறேன், ரைட்டா? மூப்படா நிகழ்ச்சி ஏன் கூப்பிடல, தான் க்ரீவன்ஸு. அன்றைக்கி இதை கொடுத்த ப்ரெஸ் மீட்டு தானே இது. நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்றீங்க என்டிஎன்ட்டு. அவர் எடப்பாடி வர்றாருன்றதுனால தானே என்னை கூப்பிடல. தம்பி விஜய் 3வது அணி சொல்லிட்டார், இண்டிகேட் பண்ணிட்டார். ஸோ அப்படியே இருந்துருவார் அவர் தினகரன். இப்போ தினகரன் அவர்கள் 26 தேர்தலில் அமமுகவை தனியாக போட்டியிட வைக்கலாம். தனியாக போட்டியிட்டு அதிமுகவோட வெற்றியை ஒரு 30 தொகுதியில் பதம் பார்க்கலாம், கரெக்டாக? அவர் வெற்றி பெறுவாரா? அப்போ அவர் வெற்றி பெறாவிட்டால் ஒரு எம்எல்ஏ கூட தொகுதியில் ஜெயிக்கலைன்னா 29 அமமுக இருக்குமா? சரி, திமுகவில் அவர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை சார். இல்லை. அப்போ என்ன பண்ணுவார்? ஏடிஎம்கே தான் சார். எல்லாருக்கும் சர்வைவல். இன்றைக்கி திரு பழனிசாமி அவர்கள் தினகரெலாம் கிட்ட சேர்க்க மாட்டேன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். தேர்தல் நெருங்க
ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை அவர் உணர மாட்டாரா? காலம் கனியட்டும் சொல்லியிருக்காரு சார். பன்னீருக்கு தான் காலம் கடந்துருச்சுன்ட்டாரு, இவருக்கு கனியட்டும்னு இருக்காரு. ஓகேவா? இன்னொன்று அமமுக நிறைய ஓட்டுக்களை வந்து பிரிச்சதுனால தான் சார் 33 தொகுதியில் 21ல் அதிமுகவோட தோல்விக்கு அமமுக ஒரு காரணம். ரைட்டா? ஸோ எல்லாருக்கும் இந்த இந்த சர்வைவல் தேவையின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்க அவர்கள் நெருக்கடிக்கு தள்ளப்படுவார்கள். ஒரு முடிவு எடுத்தே தீர வேண்டும். அதனால இது நடந்தே தீரும். இன்னொன்று சார், தனித்துன்னா அவங்களுக்கு எந்த பவருமே கிடையாது. இதே ஒரு கூட்டணியில இருந்து அவங்க ஜெயிச்சாங்கன்னா தனி பவரில். அதுக்கப்புறம் கட்சி நடத்தணும் தம்பி. திரு டிடிவி தினகரன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-9 வருஷமாக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். செலவு, உனக்கு கையில் பவரும் பணமும் போக போக வீட்டு வாசலில் நிற்கிறவனோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் தம்பி. ஆர்கே நகரில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற போது டிடிவி தினகரன் அவர்களின் செல்வாக்கு எப்படி இருந்தது நினைவிருக்கா? இன்றைக்கி அந்த தினகரன் அது வழக்குகள் இருக்குது, அதுலேருந்து வெளியில் வரணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் யோசித்து ஒரு நல்ல முடிவை தேர்தல் நெருக்கத்தில் எல்லாரும் எடுப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு அலையன்ஸு நல்ல ஷேப் ஆகி வரும்.